தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். தனுஷ்கோடியில் இன்று யாக பூஜை, பிரதமர் மோடி பங்கேற்பு. தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரையில் இன்று நடக்கும் யாக பூஜையில் பிரதமர் மோடி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்கிறார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் நேற்று புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தார். இரவு அங்குள்ள ராமகிருஷ்ண மடத்தில் தங்கினார் மோடி. இன்று காலை 9 மணிக்கு மடத்தில் இருந்து காரில் புறப்பட்டு தனுஷ்கோடி அரிச்சல் முனை கடற்கரை செல்கிறார். அங்கு நடக்கும் யாக பூஜையில் மோடி பங்கேற்கிறார். பின் அங்கிருந்து காரில் புறப்பட்டு கோதண்டராமர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார். இங்குதான் ராமபிரான் ராவணன் தம்பி விபீஷணருக்கு புனித நீரை ஊற்றி பட்டாபிஷேகம் சூட்டினார். இங்கிருந்து பிரதமர் மோடி புனித நீரை அயோத்திக்கு எடுத்து செல்ல இருக்கிறார். சேலத்தில் திமுக இளைஞரணி மாநாடு, முதல்வர் அமைச்சர்கள் முகாம். திமுக இளைஞரணி 2வது மாநாடு சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் தொடங்கி வைத்த சுடர் ஓட்டம் நேற்று சேலம் வந்தது. சுடரை அமைச்சர் உதயநிதியிடமிருந்து ஸ்டாலின் பெற்றார். 1500 ட்ரோன்களை வானில் பறக்கவிட்டு ட்ரோன் ஷோ நிகழ்த்தப்பட்டது. வண்ண விளக்குகளை ஒளிரவிட்டு ட்ரோன்கள் செய்த ஜாலத்தை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மாநில உரிமை மீட்பு மாநாடு என்ற பெயரில் நடைபெறும் இளைஞரணி மாநாட்டை ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்து பேசுகிறார். 22 தலைப்புகளில் கட்சியின் முன்னோடிகள், அமைச்சர்கள் பேசவுள்ளனர். மாநில உரிமைகளை மீட்கும் வகையில் மாநாட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. காங்கிரஸை நம்ப வேண்டாம், ஸ்டாலினுக்கு மம்தா அட்வைஸ். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி லோக்சபா தேர்தல் தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சை ஆரம்பித்துவிட்டது. இந்த கூட்டணியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தன் மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட விரும்புகிறார். அதிகபட்சம் காங்கிரசுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் மம்தா தொலைபேசியில் பேசியுள்ளார். காங்கிரஸை அதிகமாக நம்ப வேண்டாம், மாநில கட்சிகளை காங்கிரஸ் மதிக்காமல் பெரிய அண்ணன் போல் செயல்படுகிறது. எனவே தொகுதி பங்கீட்டில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தவிர காங்கிரசுடன் அதிக நெருக்கம் காட்டாதீர்கள் என போனில் பேசியுள்ளதாக திரிணாமுல் தரப்பில் சொல்லப்படுகிறது. தான் தொலைபேசியில் பேசியதை பத்திரிகை செய்தியாக மம்தா வெளியிட்டார். இது மேற்குவங்க பத்திரிகைகளில் வெளியானது. ஏன் தமிழகத்தில் இந்த செய்தி வெளிவரவில்லை? ராகுலுடன் ஸ்டாலின் நெருக்கமாக இருப்பதால் இந்த செய்தியை இருட்டடிப்பு செய்து விட்டாரா என கோபமாக கேட்கிறாராம் மம்தா. விழாக்கோலம் பூண்டது அயோத்தி. நாளை ராமர் கோயில் கும்பாபிஷேகம். அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோயிலில் மூலவர் குழந்தை ராமரின் சிலை நாளை பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இதனால் அந்த நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. கோயில் முழுவதும் மலர்கள், சிறப்பு விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நகரம் முழுவதும் ராமர் தொடர்பான பேனர்கள், அலங்கார விளைவுகள், வில் அம்பு வடிவங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் மோடி முன்னிலையில் நாளை மதியம் 12:20 மணிக்கு தொடங்கி 1 மணி அளவில் பிரதிஷ்டை நடைபெறவுள்ளது. விழாவில் 8000க்கும் மேற்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்கின்றனர். பிராண பிரதிஷ்டையில் பங்கேற்கும் மோடி கடந்த 12ஆம் தேதி முதல் கடும் விரதம் இருந்து வருகிறார். ராமபிரான் தொடர்பான பல்வேறு பிரசித்தி பெற்ற கோயில்களில் வழிபாடு செய்கிறார். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அயோத்தியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நகரின் பல்வேறு பகுதிகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகன போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. 10,000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. 23ஆம் தேதி முதல் கோயிலில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். அயோத்தியில் 16 அடி உயர மிதக்கும் LED திரை. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நாளை பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. விழாவில் முக்கிய அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள் என பலர் பங்கேற்கின்றனர். கும்பாபிஷேக நிகழ்ச்சியை நேரடியாக ஒளிபரப்ப அயோத்தியில் உள்ள சரையு காட்டில் இந்தியாவின் மிகப்பெரிய LED மிதக்கும் திரை அமைக்கப்பட்டுள்ளது. LED திரையின் நீளம் 69 அடி மற்றும் உயரம் 16 அடி ஆகும். பக்தர்கள் பிரதிஷ்டை விழாவை காண்பதற்காக குஜராத் நிறுவனம் இந்த திரையை உருவாக்கியுள்ளது. பிரான் பிரதிஷ்டை நிகழ்ச்சி நேரடியாக சரையு காட்டிலிருந்து காண்பிக்கப்படும். LED திரை 1100 சதுர அடியாக உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர்.